இப்ப ஜாதி மதம்ங்கிறது எப்படி மாறுச்சு? சிவன் வந்து சொன்னாரா? இல்ல வந்து ஜீசஸ் வந்து சொன்னாங்களா? அப்ப இது எல்லாமே இங்க தான் நடந்திருக்கு. மக்களுக்குள்ள தான் அந்த பிரச்சனையே ஸ்டார்ட் ஆயிருக்கு. சதுரகிரியில கோரக்குண்டா அப்படின்னு ஒரு இடமே இருக்கு. அந்த இடத்துல கஞ்சா கடைஞ்ச இடம். அது உண்மையாலுமே நடந்த இடம். ஸோ மலைவாகடம்ன்ற புக்ல அவருமே எழுதியிருக்காரு. கோரக்கர் அப்படிங்கிற அவரும் வந்து ஒரு 18 சித்தர்கள்ல ஒரு பயங்கரமான ஒரு சித்தர் அவர். ஸோ அந்த இடத்துல வந்து அவர் அது குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா, அவங்க அதை மட்டும் குறிப்பிடல. அவங்க பலாயிரம் கோடி மூலிகைகளை குறிப்பிட்டிருக்காங்க. ஏன் அதை மட்டும் எடுக்கிறாங்க? இப்போ நம்ம நினைச்சிட்டு சித்தர்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்கப்பா, டேய் தம்பி நீயும் சேர்ந்து அடிடா, இது மூலிகை தாண்டா அப்படின்னா, அப்ப மத்த மூலிகை எல்லாம் எங்க போறது? அப்ப இந்த மூலிகை உங்களுக்கு ஒரு நிலைக்கு கொண்டு போகுது. ஒரு எஸ்டசி அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் கொண்டு போகுதுங்கிறதுனால யூ ஆர் என்ஜாயிங் தட். இல்ல கஞ்சா வந்து அடிச்சா நீங்க வந்து செத்து போயிடுவீங்க, இல்ல வந்து கசப்பா இருக்கும், உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்னா எத்தனை பேர் பண்ணுவாங்க? அது சிவபெருமானே சொன்னாலும் பண்ண மாட்டாங்க. அப்ப அவங்களோட செல்ஃபிஷ்னஸ்க்கு தானே அதை யூஸ் பண்றாங்க. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.